அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு பெண்களுக்கான ஒரு பதிவு தாங்க. வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இது செய்யறதுனால என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைக்காம தொடர்ந்து செய்யறதுனால நமக்கு நல்ல விஷயங்கள், வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. முதல்ல நம்ம இதை ஒரு 3 பகுதியாக பிரிக்க போகிறோம். முதல்ல காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும், நிலைவாசலில் என்ன பண்ணணும், அதாவது வீட்டு வாசலுக்கு வெளியே என்ன பண்ணணும், வீட்டு வாசலுக்கு உள்ளே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம காலையில் எழுந்திருக்கும் பொழுது பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நம்மளுடைய வேலைகளை செய்கிறது ரொம்பவும் அன்னைக்கு நாளை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நமக்கு மாற்றி தரும். பிரம்ம முகூர்த்த வேலை அப்படிங்கிறது 4:30லேருந்து 6:30 மணிக்கு. அதுக்குள்ளே நம்ம பெண்கள் எழுந்திருச்சு நம்ம வீட்டுக்கு வாசலில் கோலம் போடுறது ரொம்பவும் நல்லதுங்க. எழுந்திரிச்ச உடனே நம்ம வீட்டுக்கு 2 வாசல் இருக்குது அப்படின்னா முதல்ல பின் வாசல் கதவை திறக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தான் நம்ம முன் வாசலை திறக்கணும். நாங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோங்க. நாங்கள் எப்படி முன் வாசல் பின் வாசல்னு பார்க்குறது அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க முதல்ல பால்கனியோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல்களை திறந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டினுடைய முன் வாசலை திறக்கணும். அதுக்கப்புறம் சாணம் தெளித்து கோலம் போடணும். சாணம் தெளித்து கோலம் போட இயலாது அப்படிங்கிறவங்க மஞ்சத்தூளை தண்ணியில் கலந்து கோலம் போடுறது ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வீட்டுக்கு வெளியில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில் வாசனை நிறைந்த நறுமணம் மிக்க மலர் செடிகளை நம்ம வளர்க்குறது ரொம்ப நல்லது. இதனால் நம்ம வீட்டில் மகாலட்சுமி என்றைக்குமே நம்ம வீட்டில் அவள் வாசம் செய்வாள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு நிலை வாசலில் ஒரு நிலை கண்ணாடியோ அல்லது கற்பக விநாயகருடைய படம் நம்ம மாற்றுறது ரொம்ப விசேஷம். நம்ம வீட்டுக்கு வெளியே வாசலில் மகாலட்சுமி படத்தை என்றைக்குமே மாட்டக்கூடாதுங்க. வீட்டுக்கு உள்பக்கமாக வாசல் கதவு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே தான் மகாலட்சுமி படத்தை எப்பொழுதுமே மாட்டணும். இது வாஸ்து குறைபாடு நீக்கும். துளசி மாடம் வச்சுருக்கோம் அப்படின்னா தினமும் அதுக்கு நம்ம விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றும் பொழுது துளசி மாடத்துக்கு மட்டும் நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது சுத்தபத்தமாக குளிச்சுட்டு தான் நம்ம விளக்கு துளசி மாடத்துக்கு ஏற்றணுங்க. அதே போல் வீட்டு நிலைவாசலில் கோலம் போட்டதுக்கப்புறம் 2 பக்கம் 2 விளக்கு வைக்கணும். அதே போல் பூஜை அறையில் தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இன்றைக்கி நாம் பார்த்துருக்கிறது வீட்டுக்கு வெளியே பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய வழிபாடுகளை பார்த்தோம். பாகம் 2 வீட்டுக்கு உள்ளே எப்படி கடைபிடிக்கணும், பூஜை அறை சமையல் அறையில் நம்ம என்ன வழிபாடுகளை பண்ணணும், பெண்கள் கட்டாயமாக இதெல்லாம் எப்படி வீட்டுக்குள்ளே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது பாகம் 2ல் வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.